வணக்கம். வணக்கம் சார். உங்களை அறிமுகப்படுத்துங்க. உங்க பேரு? காலேப்பா. என்ன ஊருங்க? ஆட்டுக்காரம்பட்டி. ஆட்டுக்காரம்பட்டி. விவசாயம் பண்றீங்க? விவசாயம் பண்றீங்க? விவசாயம். எவ்வளவு வருஷமா பண்றீங்க? 35 வருஷமா பண்றேன். அப்படிங்களா? இப்போ என்னென்ன எவ்வளவு நிலம் வச்சிருக்கீங்க விவசாயத்துல? நிலம் எங்களுக்கு வந்து இந்த மேட்டு நிலம் 3 ஏக்கரா இருக்கு சார். 3 ஏக்கர். தண்ணி பாசல அந்த ஒரு 2 ஏக்கரா, மொத்தம் 5 ஏக்கரா இருக்கு சார். 5 ஏக்கர் இருக்கு. 5 ஏக்கர்ல என்னென்ன பயிர் சாகுபடி பண்ணுவீங்க? 5 ஏக்கரானா தக்காளி, வெங்காயம், நெல்லு எல்லாம் பண்றோங்க சார். கலக்காய் எல்லாம். வெங்காயம் பண்றீங்க? சின்ன வெங்காயம். இப்போ நீங்க வந்து சின்ன வெங்காயம் வந்து எவ்வளவு வருஷமா பண்ணிட்டு வரீங்க சாகுபடி? சின்ன வெங்காயம் வந்து 35 வருஷமா பண்றோம் சார். 35 வருஷமா பண்றீங்க. அப்போ உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கும். ஆமா. சரி, நீங்க என்னென்ன தொழில்நுட்பங்களை அதுல கையாளுறீங்கன்னு சொல்லி கொஞ்சம் இந்த நம்ம சேனலுக்கு சொல்லுங்க. நம்ம பாக்குற விவசாயிகளுக்கெல்லாம் இது பயன்படும். சரிங்க. சரிங்க, நம்ம வீடியோக்குள்ள போலாங்களா? ஓகே ஐயா. இப்போ வந்து சாகுபடி முதல்ல வந்து என்ன, நிலத்தை பண்படுத்துறது. நிலத்தை வந்து எப்படி நீங்க தயார் பண்றீங்க? எத்தனை முறை உழவு பண்றீங்க? என்னென்ன கலப்பை கொண்டு? 5 கலப்பையில ஓட்டணும் சார். 5 கலப்பை ஃபர்ஸ்ட் 5 கலப்பை ஓட்டி 2-3 சால் நல்லா ஓட்டணும். சரிங்க. ஓட்டி விட்டு அப்புறமே எரு 5 லோடு எரு கொட்டணும். சரிங்க. கொட்டி விட்டு இறக்கணும். இறச்சிட்டு அப்புறம் ரொட்டை விட்டு ஓட்டி அப்புறமேல பாரு இழுக்கணும். பாரு இழுத்துட்டு தண்ணி விட்டு நிறணுங்க சார். சரி, இப்போ நீங்க எரு சொன்னீங்களா, என்ன எரு போடுறீங்க? அது எவ்வளவு போடுறீங்க ஒரு ஏக்கர்? ஒரு ஏக்கராக்கு 5 டிப்பர் போடலாம், 6 டிப்பரும் போடலாம். நீங்க எவ்வளவு போடுறீங்க? நாங்க போறோம் 5 டிப்பர் 6 டிப்பர் போறோம் சார். சரி, போடுறீங்க. போட்டு வந்து அதை வந்து கடைசி உழவும் போது அப்படியே இது பண்ணிடுறீங்க. ஆமா. சரி, மாட்டு சாணியும் போடலாம், பசுமாட்டு சாணியும் போடலாம். அதாவது மக்குன மாட்டு சாணி. சரி, மாட்டு அதான் இறங்கு சாணியும் போடலாம். சரிங்க சரிங்க. ஆனா வந்து இறங்கு சாணி போட்டா கொஞ்சம் நல்லா மகசூல் வரும். ஓ, இப்போ எருமை சாணத்தை வந்து மக்கி வச்சு போட்டா அது நல்ல மகசூல் வரும்னு சொல்றீங்க. கொஞ்சம் அது பசுமாட்டு சாணி போட்டாக்கா கொஞ்சம் சீக்கிரம் கொஞ்சம் எடுப்பு வரதில்ல. சரி, இப்போ வந்து அந்த மக்கின தொழு உரத்துலேயே வந்து நீங்க எருமை சாணத்துல வச்சு மக்கி வச்சு போட்டீங்கன்னா அது நல்லா வரும். ஆமா, பசுமாட்டத்தோட எருமை சாணி போட்டா நல்லா வருதுன்னு. ஆமா, நல்லா வருது ஐயா. இப்போ வந்து வெங்காயம், சின்ன வெங்காயத்தை நம்ம வந்து விதை தேர்வு என்ன மாதிரி நீங்க செலக்ட் பண்ணுங்க? நல்ல தரமான விதைகளை செலக்ட் பண்ணுங்க. எப்படி செலக்ட் பண்றீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்க. தரமான வெங்காயம் எடுக்கணும் சார். நல்லா கெட்டி வெங்காயம் பார்த்து நல்லா தரமான வெங்காயம் எடுக்கணும். சரிங்க. தரமான வெங்காயம் எடுத்தாதான் நல்லா விளையும். அழுகல் இல்லாம அழுகல் இருந்தாலே 1-2 எடுத்து போட்டு பெரி போட்டு இதான் நெண்ண வெங்காயம். அழுகலோட நெட்டீங்கன்னாக்கா அந்த கோழிக்காரனு மாதிரி அது இது எல்லாம் வந்துடும் சார். அதனால அந்த வெங்காயத்தை தரமான வெங்காயத்தை எடுத்து நடணும். நல்லா கெட்டிக்கிற வெங்காயம் பார்த்து. இப்போ வந்து நடவு வயல் வந்து தயார் பண்றீங்களா, அது பாரு அமைப்பீங்களா? பாரு போடணும் சார். பார் வந்து எவ்வளவு இடைவெளி விட்டு போடுவீங்க? பார் வந்து 1 அடி விட்டு போடலாம். 1 அடிக்கு 1 அடி இடைவெளி விட்டு பார் அமைக்கலாம். போடலாம். அது பார் வந்து 1 அடி அகலம் இருக்கும். 1 அடி. பாரோட ஒரு பாருக்கு இன்னொரு பாருக்கும் உள்ள இடைவெளி 1 அடி. அது மேட்டு பகுதியோட இது வந்து 1 அடி. 1 அடி. சரிங்க. இப்போ பாரோட 2 பக்கமும் நடுறீங்க? ஆமா, 2 பக்கமும் நடலாம். அது மேலே இல்ல, நீங்க நடவு செய்யறது வந்து 2 பக்கமும்? 2 பக்கம். ஆமா, நடவு பண்ணிருக்கீங்க நீங்க. ஆனா ஒரே சைடுல கூட பண்ணுவீங்களா? ஒரே சைடு பண்ண முடியாது சார். ஆனா 2 பக்கம் தான். 2 பக்கம் தான் பண்ண முடியாது. சரி, ஒரே பக்கம் நட்டா காய் விழாது. இப்போ இந்த பார்ல வந்து 2 பக்கமும் நடவு செய்யிருக்கீங்க. வரிசைக்கு வரிசை எவ்வளவு இடைவெளி கொடுத்துருக்கீங்க? 1 அடி விடுறோம் சார். இப்போ செடிக்கு செடி 1/2 அடி. 1/2 அடி கொடுத்து நடுறீங்க. சரி. இப்போ நீர்ப்பாசனம் பாத்தீங்கன்னா தண்ணி எப்படி நீங்க அது நடும் பொழுது தண்ணி விட்டு தான்? ஆமா, தண்ணி விட்டு தான் நடணும் சார். சரி. இது முளைச்சி வரதுக்கு எவ்வளவு நாள் ஆகுதுங்க? முளைச்சி சார் அது தண்ணி விட்டு நல்லா பயிர் இருந்தாக்கா 2-3 நாள் பயிர் வந்துருது. ஆமா. இப்போ வந்து நீர்ப்பாசனம் ஃபர்ஸ்ட் தண்ணி விட்டு நடவு பண்ணிருங்க. அடுத்த தண்ணி வந்து எத்தனை நாள் இடைவெளியில அடுத்த தண்ணி மணக்காடு இருந்தாக்கா ஒரு 15 நாள் 10 நாள் விட்டு தண்ணி கட்டிடலாம் சார். சரிங்க. கல்யாணம் பண்ணாதான் 1 மாசம் விட்டு கட்டலாம். அதான் ஏன் அவ்வளவு நாள் இடைவெளி கொடுக்குறீங்க? அது ஏன் இடைவெளினா இது இறங்காடு வந்து காஞ்சிருது சீக்கிரம். இறங்காடு வந்து சீக்கிரம் காயறதில்ல. அந்த மணல் பாங்கா கொஞ்சம் செம்மண்ணா இருந்தா கொஞ்சம் சீக்கிரம் காயுது. மணல் பார்த்து வந்து சீக்கிரம் காய்ஞ்சு கொஞ்சம் 1 மாசம் விட்டு. அதனால மணக்காட்டுல வந்து 10-15 நாள் விட்டு தண்ணி கட்டலாம். கேக்குறேன்னா ஏன் அவ்வளவு நாள் இடைவெளி கொடுக்குறீங்கன்னு கேக்குறேன். அவ்வளவு இடைவெளி கொடுக்கணும்னா அவன் சீக்கிரம் தண்ணி கட்டக்கூடாது சார். தண்ணி கட்டினாக்கா அது காய் அழுகல் வந்துடும். ஓ, அதனாலதான் காய விடுறீங்க. ஆமா, காய் விட்டு நல்லா காய் விட்டு தண்ணி கட்டணும். ஓ, சரிங்க சரிங்க. ஐயா, இப்போ வந்து கலை மேலாண்மைன்னு பாத்தீங்கன்னா
களை வந்து எப்போ ஃபர்ஸ்ட் களைக்கொல்லி பயன்படுத்துறீங்களா இல்ல கை களை எடுக்கிறீங்களா? இல்ல களைக்கொல்லி தான் களைக்கொல்லி பயன்படுத்துறீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் களை வந்து இத எப்படி களைக்கொல்லி எப்படி பயன்படுத்துறீங்க? தண்ணி கட்டிட்டு மக்கானாலே அடிக்கணும் சார். ஓ, ஈரப்பதம் இருக்கணும். ஈரப்பதத்திலே அடிக்கணும், காய விட்டு அடிக்க முடியாது. சரி, இப்போ வந்து களைக்கொல்லி பயன்படுத்துறதா எப்ப அடிப்பீங்க? அது நெட்டுட்டு மக்கானாலே அடிக்கணும் சார், ஈரத்திலே அடிக்கணும். என்ன களைக்கொல்லி நீங்க பயன்படுத்துறீங்க? சார் ஆக்சி புளோரோஃபென். அது எவ்வளவு டோஸுங்க? 25 மில்லி போடணும் சார் ஒரு டேங்க். அப்படிங்களா? அப்ப அதை அடிச்சா நல்லா கண்ட்ரோல் ஆகும். நல்லா கண்ட்ரோல் ஆயிரும். கண்ட்ரோல் ஆனாலும் திரும்ப 1-2 வரும், அதை நான் பிடிக்கணும் கையில. சரிங்க. இப்ப அடுத்து களை வந்து எப்போ? அடுத்த களை வந்து ஒரு 20 நாள் விட்டு போடுவோம் சார். மொத்தம் இது எவ்வளவு நாளுங்க? சின்ன வெங்காயம் 90 நாள். 90 நாள்ல நீங்க களை வந்து எத்தனை முறை எடுப்பீங்க சார்? வந்து இப்போ களை வந்து 10 உடனே வந்தாக்கா ஒரு 10 நாள் 15 நாள் விட்டு தான் எடுக்கணும் ஒரு களை. சரி. இல்லப்பனா இப்ப பயிர் சின்னதா இருக்கிற எடுத்தீங்கன்னாக்கா வெங்காயம் எல்லாம் பிடிக்கணும் வந்துடும். சரிங்க. அதனால ஒரு 20 நாள் கழிச்சு களை வரத பொறுத்து நீங்க எடுக்கணும். இல்ல மொத்தமா 2 களை எடுப்பீங்களா 3 களை? 2 களை 3 களை எடுத்துருவோம் சார். களைக்கொல்லி பயன்படுத்துறீங்க. அடுத்து கை களை தான். அடுத்தது கை களை. சரிங்க சரிங்க. அது களைக்கொல்லி அடிச்சாலே களை வருது, அப்பயே நம்ம களை எடுத்தாங்க. அதான் ரெண்டாவது களை எப்ப எடுப்பீங்க? களை 20 நாள் ஆயிரும் சார். 20-25 நாள் ஒரு மாசத்துல எடுத்துடணும். சரிங்க. திருப்பணம் களை தான் திருப்பணம் எடுக்கணும். திருப்பணம் வரலாக்கா எடுக்க தேவையில்ல, அப்படியே விட்டு தண்ணி கட்டலாம், மருந்து போட்டு அடிச்சிடலாம். இப்ப இந்த நீர் மேலாண்மை சொன்னீங்கல்ல, அதுல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் தண்ணி கட்டி நட்டுறீங்க, அதுக்கப்புறம் ஒரு 1 மாசம் கழிச்சு மறுபடியும் தண்ணி கட்டுறீங்க. அப்புறம் அதுக்கப்புறமா எத்தனை நாளைக்கு ஒரு முறை நீர் பாசனம் செய்வீங்க? அதுக்கப்புறம் 1 மாசம் விட்டுக்கு ஒரு வாரம் விட்டு கட்டலாம் சார். ஒரு 10 நாள் ஒரு வாரம் விட்டு நல்லா கட்டலாம். சரி. காய் வரும் போது வாரத்துக்கு ஒரு தண்ணி. ஒரு மெயினா வந்து வெங்காயத்துக்கு தண்ணி எப்ப தேவைப்படும்? மெயின் வந்து காய் அடியில பிடிக்கிற போது. ஆமா, 55 நாள் 60 நாள் அப்பதான் வாரத்துக்கு ஒரு தண்ணி நல்லா ஊறும். ஆமா, அப்பதான் காய் நல்லா ஊறும். வாரத்துக்கு ஒரு முறை அப்ப தண்ணி. ஆமா, தண்ணி ஊறும். மகசூல் வந்து நல்லா கிடைக்கும். ஆமா, அப்பதான் மகசூல் நல்லா கிடைக்கும். சரிங்க சரி. ஐயா, வந்து வெங்காயத்துல அடுத்து முக்கியமானது வந்து நோய் மேலாண்மை. இந்த நோய் மேலாண்மையில பொதுவா வெங்காயத்துல என்னென்ன நோய் தாக்குதல் வருது சார்? இந்த கோழிக்கால் நோய் எல்லாம் வருதுங்க சார். சரி. கோழிக்கால் நோய் வந்து அது புள்ளி நோய் வருது. கோழிக்கால் நோய் வந்து அந்த மெரிவன் மருந்துக்கு சார், அது அடிக்கணும் சார். எவ்வளவு டோஸ் கொடுப்பீங்க? டோஸ் அது ஒரு 40 மில்லி போடலாம் ஒரு டேங்குங்களா? சரி. அது வந்து கோழிக்கால் நோய்க்கு அது அடிச்சா கண்ட்ரோல் ஆயிடுதுங்களா? கண்ட்ரோல் ஆயிடுது சார். சரிங்க. இப்போ அடுத்து என்னென்ன நோய் வருதுங்க? அடுத்தது புள்ளி நோய், பழுப்பு அதெல்லாம் வருதுங்க சார். சரி. இப்ப இதுல வந்து உங்களுக்கு சிவியரா பாதிக்கிறது எந்த நோயால? கோழிக்கால் நோய் சார். கோழிக்கால் நோய் தான். சரி. அது முன்னாடியே தடுக்கிறதுக்கு ஏதாவது பண்றீங்களா? அது தடுக்கிறதுக்கு அது பண்ண முடியாது. அது கோழிக்கால் நோய் வந்தாதான் அப்பதான் அடிக்க முடியும். அதுக்கு முன்னாடியே தடுக்க முடியாது. இப்ப வந்து வெங்காயத்துல நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா கோழிக்கால் நோய் தான் வந்து மிகுந்த பாதிப்பை ஏற்படுத்த. சரிங்க. அது வந்து அடுத்து வந்து வாடணும், அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. மருந்து அடிச்சா நல்லாயிரும். இந்த பழுப்பு வந்தாலே மருந்து அடிச்சாலே அதெல்லாம் ஒண்ணும் பாதிப்பு கிடையாது. இந்த கோழிக்கால் நோய், இந்த புள்ளி நோய் வருது, அது 2 தான் பாதிப்பு. புள்ளி நோயும் பாதிப்பு வருதுங்களா? ஆமா, அது புள்ளி நோய் இருந்தாக்கா அது என்ன பண்ணுதுன்னா அப்படியே சொடிக்குது. அப்படியே சொடிக்குது செடி வளர்ச்சி. அதனால வந்து கோழிக்கால் நோய் புள்ளி நோய்ன்றது 2 பார்த்து ஆரம்ப அறிகுறிகளை பார்த்துட்டு அடிச்சிடணும். ஆனா விட்டுட்டா போறா கை போறா. நீங்க பராமரிப்பு நல்லா பண்ணீங்களா வரதுல? ஆமா, வரா சார். அதை பார்த்து கண்ட்ரோல் அடிச்சாதான், பராமரிப்பு பண்ணாதான் நல்லா வரும், மகசூல் கிடைக்கும், நல்ல வேலைக்கு வைக்கும். இப்போ வெங்காயம் வந்து எத்தனை நாள் பயிர் சொன்னீங்க? சின்ன வெங்காயம் 90 நாள் சார். 90 நாள். 3 மாசம் சொல்லுங்க. 3 மாசம். இப்ப அதுல வந்து 3 மாசத்துல ஐயா, இப்ப வந்து உர மேலாண்மை பத்தி பாக்கலாம். உர மேலாண்மையில நீங்க என்னென்ன உரம் போடுறீங்க? அடி உரம் வந்து டிஏபி போடலாம் சார். டிஏபி போடலாம், 20-20 போடலாம். சரி. நீங்க என்ன போடுறீங்க? நீங்க என்ன போடுறீங்க? நான் டிஏபி போடுறேன் சார். டிஏபி போடுறீங்க. எவ்வளவு போடுறீங்க ஒரு ஏக்கருக்கு? 1.5 மூட்டை போடுங்க சார். அப்படிங்களா? சரிங்க. இப்போ வந்து களை எடுக்கும் போது ஏதாவது நினைக்கும் போது ஏதாவது உரம் போடுறீங்களா? போடலாம் சார். களை எடுத்துட்டு நல்லா இருந்தா போடலாம். போட தேவையில்ல. போடுறீங்களா அது மாதிரி? போடுறேங்க சார். அப்ப என்ன? அப்ப வந்து இப்ப பாஞ்சு போடுங்க சார். அப்படிங்களா? ஆமா, பாஞ்சு போடுங்க. இந்த பயிருக்கு இப்ப எத்தனை நாள் ஆகுதுங்க? இது 40 நாள் ஆகுது சார். 40 நாள் பயிர். ஆமா. சரி. இப்ப இதுக்கு களை எடுத்துட்டீங்க. எப்ப எடுத்தீங்க? இது களை எடுத்து எவ்வளவு நாள் ஆகுதுங்க? 20 நாள் ஆச்சு. அப்ப வந்து நீங்க ஏதாவது உரம் போட்டீங்களா? ஆமா, உரம் அப்ப போடல. இப்ப போட்டு 10-15 நாள் ஆச்சு. களை எடுத்து தான் போட்டுங்க. என்ன உரம்? பாஞ்சு. சரி. இப்ப போட்டீங்க. அது எவ்வளவு போட்டீங்க? அது 1.5 மூட்டை போட்டுங்க. அடுத்து ஏதாவது மறுபடியும் போட போறீங்களா? அடுத்து அதுக்கு பின்னாடி காய் உரத்துக்கு உரம் போடணும் சார். அப்ப என்ன உரம் போடுங்க? அப்ப வந்து உரக்கால அவங்க என்ன இப்ப வந்து அடுத்த முறை வந்து களை எடுக்க வேண்டியிருக்குங்களா? ஆமா சார். அப்ப என்ன உரம் போடுறது? அப்போ வந்து களை எடுத்துட்டு 10
என்ன உரம் போடுங்க? 10 26 சார். அது எவ்வளவு போடுவீங்க? அது ஒரு போடலாம், நம்ம 1 மூட்டை 2 மூட்டை 1.5 மூட்டை வரைக்கும் கூட போடலாம். சரி. இப்ப அடுத்து பாத்தீங்க இல்லையா, அந்த சின்ன வெங்காயம் சாகுபடியில முக்கியமானது வந்து மகசூல். நீங்க வந்து இப்போ 35 வருஷமா வெங்காயம், சின்ன வெங்காயம் சாகுபடி பண்ணிட்டு வர்றீங்க. இப்போ நீங்க எவ்வளவு அதிகப்படியான மகசூல் எவ்வளவு எடுத்திருக்கீங்க? மகசூல் வந்து ஒரு ஏக்கராண்டா 7 டன் வரை எடுத்துக்கணும் சார். 7 டன் வரைக்கும். 7 டன், ஆமா. இப்போ வந்து ஒரு டன் எவ்வளவு போங்க? ஒரு டன் வந்து 40 ரூபா தான், 40,000 விக்குது சார் ஒரு டன். அப்போ 7 டன்னுக்கு இப்போ வந்து நீங்க சொன்னீங்க 7 டன் வரைக்கும் எடுத்திருக்கீங்கன்னு சொல்லி. இப்போ அது ஒரு டன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு கிலோ 40 ரூபாய் சொல்றீங்க. 40 ரூபா சார். அப்போ நான் எவ்வளவு ஆகுது? 40,000 ஆகுது. 40,000. அப்போ வந்து 2,80,000. ஆமா சார். ஒரு 3 மாசத்துல. ஆமா, 3 மாசத்துல. சரி, அதுல செலவு எவ்வளவுங்க போகும்? செலவு அது 70-80,000 ஆகும் சார். போனா மீதி 2 லட்சம் நிக்குது. நிக்கும் 90 நாள்ல. 90 நாள்ல. இது வந்து முறையா பராமரிச்சா இன்னும் கொஞ்சம் அதிகமா எடுக்கலாமா? அவ்வளவுதான் எடுக்கலாம். இல்ல சார், அவ்வளவுதான் எடுக்க முடியும். அதுக்கு மேல அவ்வளவுதான். ஆமா, அதுக்கு மேல எடுக்க முடியாது. சரிங்க. இப்போ வெங்காயம் சாகுபடி வந்து இப்போ இந்த சின்ன வெங்காயம் சாகுபடியில நல்ல லாபம் வரும். நல்ல லாபம் வரும் சார். நல்ல முறையா பண்ணாக்கா நல்ல லாபம் வருது. ஷார்ட் டியூரேஷன், அது ஒரு 3 மாசத்துல 90 நாள்ல உங்களுக்கு நல்ல மகசூல் வருது. நல்ல முறையில வெங்காயம் வந்தாக்கா 80 நாள்ல வெட்டிடலாம். நல்லா வெளிச்சம் வந்தா 80 நாள்ல வெட்டிடலாம். மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி முன்னாடி விலை இருந்தாக்கா முன்னாடி வெட்டிடலாம். ஒரே மாதிரி தெரிஞ்சுனாக்கா கொஞ்சம் விட்டு கூட வெட்டுறாங்க அந்த மாதிரி. ஆமா, மார்க்கெட் ரேட்டை பொறுத்து முன்னாடியே வெட்டிடுவீங்க. 10 நாள் பின்னாடி விலந்தா வெட்டி போடலாம். 70 நாள் பின்னாடி போகும்போது மகசூல் ஏதாவது குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? ஆமா, அப்படி குறைஞ்சாலும் சொல்ல முடியாது சார். குறைஞ்சாலும் குறைஞ்சிரும். ஆமா, அது 70 விளைச்சல் இருந்தாவே 70-75 நாள் கூட வெட்டி போட்டுறாங்க. சரிங்க. ஐயா, வந்து எங்க சேனல்ல வந்து இவ்வளவு நேரம் நீங்க வந்து இந்த சின்ன வெங்காயத்தை வந்து சாகுபடி தொழில்நுட்பங்கள்லாம் நீங்க வந்து முறையா சொன்னீங்க. என்னென்ன பண்றீங்கன்னு சொல்லி, என்னென்ன யுக்திகளை நீங்க கையாளுறீங்கன்றத பத்தி தெளிவா சொன்னீங்க. சரிங்களா? இப்ப பாக்குற விவசாயிகளுக்கெல்லாம் இது வந்து ரொம்ப பயனுள்ள தகவலா இருக்கும். உங்களுக்கு எனக்கு என்னோட மனமார்ந்த நன்றிங்க. சரி, நன்றிங்க. நன்றி.